எல்லாரும் நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னா நம்ம வந்து மற்றவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணணும். மற்றவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து கரேஜியஸ் டெசிஷன். நம்ம வந்து பெரிய பெரிய கரேஜியஸ் டெசிஷன் எடுக்கணும். அது எப்படி எடுக்கணும்னா, மற்றவங்கள நம்ம ஓன் பெனிஃபிட்காக எடுக்கக்கூடாது, மற்றவங்க பெனிஃபிட்காக எடுக்கணும். இப்போ ஒரு கம்யூனிட்டிக்கோ ஒரு ஃபேமிலிக்கோ ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா அது வந்து உங்கள் நன்மைக்காக மட்டும் இருக்கக்கூடாது, செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. மற்றவங்களை கருத்தில் கொண்டு அவங்க என்ன பயன்பெறுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே பெரிய நம்பிக்கை வரும், பெரிய ரெஸ்பெக்ட் வரும். சக்ஸஸ், நீங்கள் வந்து பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருந்தனா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மேலே நம்பிக்கை வரும். அப்புறம் ஆட் வேல்யூ டு பீப்புள். மற்றவங்க கிட்ட பேசினாலும் சரி, திங்க் பண்ணாலும் சரி, எப்பயுமே மற்றவங்களுக்கு வேல்யூ ஆட் பண்ணிக்கிட்டே இருங்க. வேல்யூ ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஸ்பெக்ட் தருவாங்க.